ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, அடுத்த வாரம் என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டவ் ஜோன்ஸோட மந்த்லி கேண்டில் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன். இப்போ மந்த்லி கேண்டிலில் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நான் மந்த்லியில் ஃபிபோனாச்சி லெவல் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு லோ டு ஒரு ஹையை கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு எக்ஸாக்டாக பாருங்கள், மார்க்கெட்டு எந்த ரீஜனில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா 0.23 லெவலுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்னும் இதை தாண்டி க்ளோஸ் ஆகலை. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு இது அப் ட்ரெண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபிபோனாச்சி ட்ரில் பண்ணிட்டு இதை வீக்லி கேண்டிலில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன மாதிரியான ட்ரெண்டு இதுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இந்த இடம் இங்கே எகைன் இது பிரேக் அவுட் ஆனாலையும் ரீடெஸ்ட் லெவல் தான். இப்போ இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகி திரும்பிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டு இந்த ரீஜனில் இருந்து இப்போ ஒரு டோஜி கேண்டில் வச்சு அடுத்து மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம இதுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே பாருங்கள், இது நான் ஆக்சுவலாக இதிலே வரைஞ்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பாருங்கள், இது ஒரு டபுள் டாப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ டபுள் டாப்போட கன்ஃபர்மேஷன் முடிஞ்சு இப்போ ரீடெஸ்ட் லெவலுக்கு திரும்பி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஃபர்தராக இதை இப்போ ஒரு ட்ரெண்ட் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்களேன். இது தாண்டி க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா அப் ட்ரெண்டாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இன்னும் அந்த லெவலுக்கு அது போகலை. இது பாருங்கள். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஜோன் இந்த ட்ரெண்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கு எது ரெசிஸ்டன்ஸு எது சப்போர்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 31,330 இது சப்போர்ட்டு. 31,330 சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ். 33,000 இல்லைனா 32,990 இந்த ரீஜன் ரெசிஸ்டன்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாருங்கள், இப்போ இதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கிறதும் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை. இப்போ இங்கேருந்து எங்கே வந்திருக்கு, லோ வந்துருச்சு. லோவில் கரெக்டாக போய்ட்டு திரும்புது பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 32,990 அந்த ரீஜனு. இதை பிரேக் அவுட் ஆகி நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ் ஆச்சுன்னா ஈஸியாக இந்த ரீஜன் ரீச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். 33,740. ஓகேவா? சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் ட்ரெண்ட் லைன் தான் இப்போ இதுக்கு சப்போர்ட்டு. இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ இந்த ரீஜனை அது கட் பண்ணாத வரைக்கும், அதாவது இந்த வீக்கோட லோ இருக்குல்ல, இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா டோஜி கேண்டிலோட க்ளோசிங்கும் பாருங்கள், இந்த கேண்டிலோட லோவும் பாருங்கள், 31,840 இந்த ரீஜன் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே போயிட்டு S&P 500ஓட ட்ரெண்டை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, S&P 500ஓட மந்த்லி கேண்டில் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் ஃபிபோனாச்சி லெவல் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்ரெண்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத. ஒரு லோ டு ஹை கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலண்ட்டாக பாருங்கள் எந்த ரீஜனில் மூவ் ஆகிருக்குன்னு. இங்கே பாருங்கள், 0.6 32,06. ஓகேங்களா? கரெக்டாக டேர்ன் ஆன இடம் பாருங்கள். 0.618 பட்டு இப்போ திரும்பி இருக்குது. கேண்டில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 0.38 லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 0.38 லெவலுக்கு 38.26க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம வீக்லியில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுதானே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீக்லி கேண்டில் வச்சுக்கிறேன். வீக்லி கேண்டில் வச்சு உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவோம் அனலைஸ் பண்ண. இங்கே பாருங்கள், ஒரு ஹை டு லோ கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ஒரு ட்ரெண்டை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணி மூவ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்
இங்கே இங்கே இந்த இடம் பட்டுக்கு இது பிரேக் அவுட் ஆகி இப்போ ரீடெஸ்ட் லெவலில் இருக்குது. இங்கேருந்து பட்டு இப்போ ஃபர்தராக இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவல் தான் இப்போ நமக்கு காமிச்சிட்ருக்கு ட்ரெண்ட் லைனில் பார்க்குறப்ப. அதே மாதிரி ப்ரீவியஸ் வீக்கோட ஹை கிட்ட நியர்பையில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இது ஃபர்தராக இதுக்குள்ளே என்ன மாதிரியான ட்ரெண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாட்டம் டு இந்த பாட்டமை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? எப்படி சொல்கிறேன்னா, ஒரு இப்போ இதை பட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இது இன்டர்னலாக இந்த வீக்குக்கு எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸ்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்டை பிடிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளார இருக்கிற இந்த ட்ரெண்டு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கோட ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக்கோட ரெசிஸ்டன்ஸ் லைனுங்கிறத நான் எது சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்டு. ஓகேவா? அப்போ இந்த ஹையும் இதுவும் கரெக்டாக அந்த இடத்துல வருதா மீட் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ வந்து 4080, அதாவது 4080 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4080 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதே உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட லோ 3906. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3860. 39 ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 39,000, 3900. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை தொடர்ந்து 3824. 3824 இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. S&P 500 வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீஜன் தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அனலைசிஸில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அப்படியே நாஸ்டாக்கோடது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாஸ்டாக். ஓகே, நாஸ்டாக்கோட லெவல் செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மந்த்லி கேண்டில் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃபிபோனாச்சியோட லோ, ஒரு ஹை ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி பாருங்கள், இதுவும் நாஸ்டாக்யூவும் எக்ஸாக்டாக நமக்கு வந்து 0.618, 10,365 அந்த ஜோனில் தான் இப்போ கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி இப்போ 0.5 லெவலில் நின்றுட்டுருக்கு, மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் சைனை தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இது வந்து வீக்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். வீக்லி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன மாதிரி ட்ரெண்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்குங்களா? இதுவும் பாருங்கள் எப்படி ட்ரெண்ட் லைனுக்கு ரியாக்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த இடம் இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, மேலே ஏறி ரீடெஸ்ட் ஆகி மேலே ஏறி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். டபுள் பாட்டத்தோட ரீடெஸ்ட்டு இந்த நெக்லைன் லெவலில் பட்டு இப்போ திரும்பி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டர்ன் இதுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்களேன், இந்த ரீஜனை கனெக்ட் பண்ணி S&Pயில் வரைஞ்சோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த ஜோன் வந்து ஒரு பிரேக் அவுட் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு பிரேக் அவுட் ஜோனில் இருக்குது. இந்த இடம் பிரேக் அவுட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து வீக்லியில் நாஸ்டாக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆகிற ரீஜனில் இருக்குது. சரி, ஓகே, இதை என்ன மாதிரி ட்ரெண்டுக்குள்ளே லைனில் கனெக்ட் பண்ணி நம்ம இதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த லோ டு லோ கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து இங்கேருந்து வர ஹை டு ஹை கனெக்ட் பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள் கரெக்டாக எந்த இடத்துல போய் மார்க்கெட் திரும்பி இருக்குன்னு. இந்த வீக்கோடது இந்த ஹை, இந்த ஹை. ஸோ இப்போ நாளைக்கு, அதாவது இந்த வீக்கோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். எந்த இடம் 12,052ங்கிறது தான் வந்து 12,052ங்கிறது தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அழகாக 12,300 அடுத்த டார்கெட்டாக வந்து 13,000 ஈஸியாக ரீச் பண்ண சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட லோ 11,560, 11,560 ரீஜியனு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 11,110, 11,105லேருந்து 110 ரீஜனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாஸ்டாக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.